ஏங்க இந்த லுக் உங்களுக்கு செட்டே ஆகல. நீங்க கொஞ்சம் பியர்ட் வச்சு ஃபார்மல்ஸ்ல இன் பண்ணிட்டு வந்தீங்கன்னு வெச்சுக்கோங்க, சும்மா தேவதை மாதிரி இருப்பீங்க. ஏய் நாம்லடி. ஐயோ சாரி, தேவதூதன் மாதிரி இருப்பீங்க. ஆமா, உன்னை பொண்ணு பார்க்க வந்தப்ப என்ன இதே கெட்டப்ல தானே ஓகே பண்ண. இப்போ மட்டும் என்ன திடீர்னு? ஓ அதுவா, என்னோட டிஎல் பியர்ட் வச்சிருப்பாரு, பார்க்க செம்ம மேன்லியா இருப்பாரு, அதனால தான் உங்களுக்கு சொன்னேன். நம்ம வேணா அவர் போற சலூனுக்கே இந்த வீக் போலாமா? அப்போ உன் டிஎல் என்னை விட மேன்லியா தெரியறான், அப்படிதானே? என்னங்க, என் புருஷன் இன்னும் எனக்கு மேன்லியா இருக்கணும்னு ஆசை, அதனால தான் சொன்னேன். உங்க மைண்ட் ஏன் இப்படிலாம் யோசிக்குது? நீங்க சில்லா இருங்க, ஆபீஸ் போயிட்டு வாங்க, அப்புறமா பேசிக்கலாம். அதாவது நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன், அப்படிதானே? போகும்போதே மூட் அவுட் பண்ணிட்டு சை. இதுக்குதான் உன்னெல்லாம் கட்டிட்டு வந்து வீட்டில் உட்கார வச்ச அப்புறம் வேலைக்கும் போக கூட ஒன்றுத்துக்கும் போக கூடாதுன்னு அடக்கி வச்சிருக்கணும். இங்க பாருங்க, தேவையில்லாம பேசாதீங்க. நீங்க கூட தான் உங்க ஆபீஸ்ல ரோசி மேடம் பத்தி என்கிட்ட சொல்லிருக்கீங்க. ஓ, இப்போ நான் ஒன்று சொன்னா நீ ஒன்று சொல்லுவ, அப்படிதானே? ஏன் நீங்க என்ன பட்டிமன்றம் பண்ணி ஆடிட்டு இருக்கோம்? ஐயோ, எதுவுமே எனக்கு சரியா படுற மாதிரி தோணல. நான் ஒன்னு சொன்னா நீங்க ஒன்னு பேசிட்டு இருக்கீங்க. எது நான் தப்பா புரிஞ்சுக்கிறேனா? அப்போ டிஎல் சரியா புரிஞ்சுக்கிறான், அப்படிதானே? வேணாங்க, இப்படிலாம் தப்பா பேசாதீங்க. எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, அப்படியே மண்டெல்லாம் வெடிக்கிற மாதிரி இருக்கு. ஏய் நடிக்காதடி. எப்ப பார்த்தாலும் ரகசியமா போன் பேசிட்டு இருக்கிறது. என் ஃபேமிலி கிட்ட பேசுறேங்க. அப்ப நான் என்ன அனாதையடி? நான் தான் உன் ஃபேமிலி, அது உங்க அப்பா அம்மா ஃபேமிலின்னு சொல்லு. இதுல வேற சாட் பண்ணும்போது மறைச்சு வச்சு சாட் பண்றது. ஏய், சாட் பண்றியா சீட் பண்றியா? என் ஆபீஸ்ல ஒழுங்கா வேலை பார்க்கலன்னு என்ன திட்டினாங்க. அது உங்களுக்கு தெரியக்கூடாதுன்றதுக்காக அப்படி மறைச்சு பேசினேன், அவ்வளவுதான். எனக்கு என்னமோ சந்தேகமாவே இருக்கே. இப்ப என்னதான் சொல்ல வரீங்க? என்னமோ சொல்றேன். சே ஏண்டி, உன்னை அன்பா தானே பாத்துக்கிட்டேன். என்னது அன்பா? உன் பேரன்பை பத்தி எனக்கு தெரியாது. ஏண்டி 6 மணிக்கு மேல எங்க வீட்டு பொம்பளைங்க வெளியே போக கூடாது, நீ என்னடி 10 மணிக்கு மேல வர? இரு, இந்த வீட்டுக்கு எவன்லாம் வரான் போறான்றத சிசிடிவி வச்சு பாக்குறேன். வீட்டுக்கு வெளில ஸ்பை கேமரா வச்சுக்கிட்டு இருக்கான். நீ இல்லாத நேரத்துல எவன் நம்ம வீட்டுக்கு வரான் போறான்ட்டு ஸ்பை வேலை பாக்குறதுக்கு தானே. அன்னைக்கு மாடியில நான் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கும் போது அங்கேயும் இங்கேயும் தாவிக்கிட்டு இருந்தியே, அது எதுக்கு? பக்கத்து வீட்டுக்காரன் எவனாவது என்ன சைட் அடிக்கிறானா, இல்ல நான் அவனை சைட் அடிக்கிறேனா, இத பாக்குறதுக்கு தானே. நோக்காதே பிறர்மொழி, நோக்காதே பிறர்மொழி, நோக்காதே. டேய் குட்டி கொஞ்சா போடா உள்ள. நோக்காதே பிறர்மொழி, நோக்காதே பிறர்மொழி, நோக்காதே. அன்னைக்கு கிளையண்ட் மீட்டிங்னு சொன்னதும் இந்த சைடு போகாத, டிராபிக் அதிகமா இருக்கும், இந்த சைடு போன்னு அப்படியே அக்கறையோட சொன்னியே, அது எதுக்கு? நான் ஹோட்டலுக்கு தான் போறேனா இல்ல வேற எங்கேயாவது போறேனான்னு வேவு பாக்குறதுக்கு தானே. சரி, நம்ம புருஷன் தானே, இப்ப திருந்திருவாரு அப்ப திருந்திருவாருன்னு பார்த்தா ஐயோ இது முத்தி போச்சு. போச்சு இல்ல நாசமா போச்சு. ஏய் என்னடி முத்தி போச்சு? இங்க பாரு, என்ன லூஸ் ஆகிட்டு நீ விவரமா எஸ்கேப் ஆவறியா? இது எப்படி விட்டா சரிப்பட்டு வராது. உன் சேட்டை காட்டுறி. உன் சேட்டை காட்டுறி. ஹலோ, நான் எதுக்கு என் சேட்டை உங்ககிட்ட காட்டணும்? இட்ஸ் மை பிரைவசி. ஏய் நான் உன் புருஷன்டி, புருஷன்ட்ட என்ன பிரைவசி? இங்க பாரு, நீ யார்கிட்ட பேசுற என்ன பேசுற எல்லாத்தையும் இப்ப பாக்கணும். மரியாதை எடுத்து காட்டு, சேட்டை இப்பவே எடுத்து காட்டுறி. ஐயோ ஐயோ ஐயோ, நல்லா நம்பி ஏமாந்துட்டேன். ஐயோ, அப்பவே என் தம்பி சொன்னான், இந்த கண்ணு நம்பாத, இந்த கண்ணு பார்க்க ஆந்த கண்ணு மாதிரியே இருக்குன்னு. நான் தான் ஏதோ இன்டர்வியூல செலக்ட் பண்ற மாதிரி செலக்ட் பண்ணி தொலைச்சிட்டேன். அது சரி, இன்டர்வியூல யார் இப்பலாம் உண்மையை பேசுறா? போச்சு, என் லைஃபே போச்சு. சீ. ஏய் இந்த ட்ராமாலாம் நிறைய பார்த்தாச்சடி. என்ன சொன்ன? ஆணும் பெண்ணும் சமமா? இன்னைக்கும் ஆம்பளை தாண்டி. இது சரிப்பட்டு வராது. இது எப்படியாவது தீர்த்து கட்டியே ஆகணும். என்ன பண்ணலாம்? சித்தி சொல்லுடி என் அக்கா பெத்த மகளே. நீ சொன்ன மாதிரி ஆகிடுச்சு சித்தி. நீ என்ன சப்பு சப்பு நாலு அடி கூட அடிச்சுக்கோ.
எனக்கு எப்படியாவது அவன் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு வழி சொல்லு சித்தி. அவன் சைக்கோவா மாறிட்டான். எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல சித்தி. எதுவும் பண்ணாத, அவனை அவன் போக்கிலே விடு. அவன் என்ன சொன்னாலும் எல்லாத்தையும் பண்ணிடு. ஆனா ஒண்ணு, ஒரு இடத்துல அவன் லாக் ஆவான், அப்ப அவனை விடாத. அதுக்கு எந்த ஐடியா வேணுமோ, எந்த நேரத்துல வேணும்னாலும் எனி டைம் இந்த சித்திக்கு கால் பண்ணு. கல்யாணத்துக்கு முன்னாடி மம்மி மாதிரி பார்த்துப்பேன்னு சொல்லிட்டு இப்போ நீ என்னடி மம்மி மாதிரியே படுத்திருக்க? இந்த நேரத்தில் எவன்டி உனக்கு மெசேஜ் பண்ணுறது? ஒருவேளை அந்த டிஎல்லாம் இருக்குமோ? வாட்ஸ்அப் வெப்ப எல்லா பசங்களையும் பொம்பளை பேர்லயே சேவ் பண்ணி வச்சிட்டாளா? டேய், என்னதான்டா பண்ணிக்கிட்டு இருக்க? இங்க பாரு, உன்கிட்ட சண்டை போட்டதுக்கு ஒன்றும் எங்க அப்பா அம்மா என்ன கட்டி கொடுக்கல உனக்கு. சாரி, ஒரு கியூரியாசிட்டியில் எடுத்துட்டேன். மண்ணாங்கட்டி. சாரி, இனிமேல் அப்படி பண்ண மாட்டேன். அவனை அவன் போக்கிலே விடு. ஒரு நிமிஷம். உனக்கு என்ன இப்போ? நான் யார்கிட்ட என்ன பேசுறேன், எப்படி பேசுறேன்னு தெரியணும், அவ்வளவுதானே? அப்படிலாம் இல்லை. அப்படிதான். இந்த புடி புடி, உன் போனை கொடு. குடு. எதுக்கு? குடு. இல்ல இல்ல, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். குடுடா. என் போனை நீ எவ்வளவு நாள் வேணா வச்சுக்கோ, உனக்கு எப்ப இல்ல தோணுதோ நீயே அப்ப வச்சுக்க, கொடு. நீயே சரியா? வச்சுக்க. இல்ல இல்ல இல்ல, எனக்கு குடுடா. வேண்டாம் வேண்டாம். புடி புடி, உன் போன் புடி. ஏய் இல்ல வேண்டாம், அதெல்லாம் பார்த்தா பெரிய பிரச்சனை ஆயிடும். சொன்னா கேளு.